என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்று நான் சொல்கின்ற வாக்கினை மட்டும் மறந்துவிடக் கூடாது, தவிர்த்து விடவும் கூடாது. உன்னுடைய இல்லத்தில் நான் இருந்தால் மட்டுமே உன்னால் இந்த வாக்கினை கேட்க முடியும். அப்படியானால் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனிமேல் நிம்மதியாக என் வாக்கினை நீ கேட்பாய் என்று உன் தாயானவள் நான் நம்புகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய தாயானவள் இன்று அப்படி உனக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என்றுதானே நீ யோசிக்கின்றாய். இந்த தாயானவளை வணங்கி நம்பிக்கையோடு இருக்கின்ற என் குழந்தை அல்லவா நீ? என் குழந்தை, உனக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. என்னுடைய குழந்தை மனதை அது மகிழ்விக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, என் குழந்தை, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உனக்கு சம்பந்தமே இல்லாமல் நீ சிக்கிக்கொண்ட சில பிரச்சனைகளிலிருந்து உனக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. நடப்பது எல்லாம் நன்மைக்கேதான் என்கின்ற உணர்வும் உனக்கு வரப்போகின்றது. என் பிள்ளையே, அப்படியானால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ உணரப்போவதை புரிந்து கொண்டாய் அல்லவா? என் குழந்தையே, இனி உன்னை சுற்றி நடப்பவை எல்லாவற்றுக்குமே இந்த தாயானவள் நான் தான் பொறுப்பெடுத்து கொள்ளப் போகின்றேன். இது நாள் வரையிலும் நான் தான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது புதிதாக அம்மா பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் என்று சொல்கின்றாளே என்று யோசிக்கின்றாய் அல்லவா? நான் ஒரு விஷயத்தை மீண்டும் உன்னிடத்தில் அழுத்தி சொல்ல விரும்புகின்றேன். உனக்கு முழுமையாக கிடைக்கும். அது எப்பொழுது உன்னை விட்டு விலகி செல்லும் என்றால், என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறிய தவறு செய்யும் பொழுது அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கும் போது நிச்சயமாக உன்னை விட்டு நான் விலகி விடுவேன். ஏதேனும் ஒரு கஷ்டங்களை சிந்திக்கும் பொழுது அவை உன்னை விட்டு நிச்சயமாக இந்த தாயானவள் நானே விலக்கி வைத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தவறே செய்யவில்லை என்றால் உன்னால் நிச்சயமாக வாக்குறுதி கொடுக்க முடியாது. உனக்கு நீ எதிர்பார்க்கின்ற இடத்திலிருந்து சரி, நீ எதிர்பாராத இடத்திலிருந்தும் சரி, நல்ல செய்தி இத்தனை நாளும் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அவை எல்லாவற்றிற்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஒன்று, உன் பக்கம் ஏதேனும் தவறி இருக்க வேண்டும், அல்லது நீ மிகவும் சரியாக நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதிகம் நல்லவனாக இருப்பவனுக்கு இங்கு நடப்பது நல்லதே இல்லை. அதிகம் கெட்டவனாக இருப்பவனுக்கு இங்கு நல்லது நடப்பதில்லை. இதுதானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான விஷயம். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் நீ எதையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, மனதளவில் கெட்டவராக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் திருத்தியே நிச்சயமாக நல்ல வழிக்கு கொண்டு வருவேன். அந்த திறமை உண்டாக்க கொண்டவள் இந்த தாயானவள் எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது நாள் வரையிலும் இந்த தாயானவள் நமக்கு என்ன செய்திருக்கின்றாள் என்று ஒரு நிமிடம் யோசித்துப்பார். இந்த தாயானவள் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய்.
எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டு எடுத்து அந்த கஷ்டங்களை உனக்கு நான் குறைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் இருந்து அம்மா உனக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவள் என்னுடைய குழந்தை என்னை நம்பிக்கையோடு வணங்கினால் அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ யாரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாயோ அவர்களால் தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியாக நிற்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது உண்மையான நட்பு அல்ல என் குழந்தையே. ஒரு உண்மையான நட்பு உன்னிடத்தில் பழகுகிறது என்றால் அவர்களின் முதல் தகுதி என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட பிரச்சனை உனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டாலும் சரி, சூழ்நிலைகள் என்னவாக மாறினாலும் சரி, அவர்களால் நீ அவர்களிடத்தில் கஷ்டத்தை பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் யாரிடத்திலும் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அத்தனை ரகசியமாக பாதுகாப்பார்கள். அதுதான் அவர்களுக்கும் உனக்கும் நன்றியோடும் உண்மையோடும் பழகியதற்கான அர்த்தமும் கூட. என் குழந்தையே, யாரால் காப்பாற்ற முடியவில்லையோ, எப்பொழுதோ பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுது உடனே உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லி தீர்த்து விடுவார்கள். இதுதான் போலியான உறவு. இது கூட உனக்கு ஒரு வகையில் நல்ல விஷயங்களாகத்தான். இது போன்ற தவறான எண்ணங்கள் கொண்டவர்கள் உன்னை விட்டு விரைவாக விலகி செல்வது உனக்கு நல்லது தானே என் குழந்தையே? உன்னுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் நல்லது. இதை கூட தாயானவள் உனக்கு தருகின்ற ஒரு நல்ல விஷயங்களாக நீ நினைத்து கொள்வாயே. ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. இந்த தாயானவள் உனக்கு சிலரை வாழ்க்கையில் அடையாளம் காட்டுகின்றேன் என்றால் அதற்கு மேலும் அவர்களுக்கும் உனக்கும் எந்த கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்பதனால்தான் செய்வினைகளும் சூழ்ச்சிகளும் உன்னை ஒன்றும் செய்து விடாது. இந்த தாயானவள் சூனியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கின்றான் என்றாலே அவன் வாழ்வதற்கு முதலில் தகுதியற்றவன். உனக்கு போட்டியாக ஒருவன் எதிரில் நிற்கின்றான் என்றால் அவனை உன்னுடைய திறமையால் மட்டுமே வெல்ல முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய குறுக்குத்தனமான புக்தியினால் அவர்களை வெல்ல நீ நினைக்கக்கூடாது. அதையும் மீறியும் செய்கின்றார்கள். எந்த ஒரு காலத்திலும் தன்னை தனிமரமாக மற்றவர்கள் முன்னிலையில் நிறுத்த முடியாது. இது இந்த தாயானவள் என்றும் கண்டிருக்கின்ற மிகப்பெரிய உண்மை. என் குழந்தையே, உனக்கு வாழ்க்கையில் நல்ல செய்திகள் எல்லாம் இனி கூடி வரப்போகின்றது. காலம் வந்துவிட்டது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உண்மை எது பொய் எது என்பதனை புரிந்து கொண்டு யாரோடு பழக வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இனிமேல் அனுபவிக்கப் போகின்றாய். கஷ்டத்தை கொடுத்தவர்கள் தானே விலகி செல்வார்கள். இனி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான தகுதி கூட அவர்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்து கொண்டது. என் குழந்தையே, எந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அறிந்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடாது. இன்னொன்று, உன்னை யாரேனும் தவறாக அல்லது பொய்யாக பேசுகின்றார்கள் என்றால் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் என் குழந்தையே, யார் உன்னை ஏளனமாக தாழ்த்தி பேசுகின்றார்களோ அவர்கள் முன்னிலையில் நன்றாக வாழ்ந்து காட்டி உன்னை திறமையை உயர்த்தி நீ யார் என்று நிரூபிக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களை பழிவாங்க நினைக்கக்கூடாது. எங்கே நம்பக்கூடிய மனிதர்கள் சிலர் மட்டும்தான் இருக்கின்றார்கள். யார் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை அத்தனை சுலபமாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால் என் குழந்தை, எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து கொண்டு
இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானதை சரியாக நீ செய் என்பது எந்த மாற்றமும் இல்லை. என் குழந்தையே, நான் உனக்கு அனைத்தையும் நீ கேட்ட ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் அள்ளி கொடுப்பேன். அதில் உனக்கு எந்த ஒரு ஐயமும் தேவையில்லை. நான் என்றும் உன்னோடு உன் கரம் பற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன். எந்த தீய சக்தியும் உன்னை ஒரு நாளும் அண்டாது. இந்த என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் எத்தனை ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்தாலே போதும். உனக்கு என் இருக்கரங்களை நீட்டு உனக்கு துணையாக வர இந்த தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் கவனித்து கொண்டு அதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்தி சந்தோஷமாக இரு. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.